வாங்க நாங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் பஸ் எடுத்து போகிறோம். வாங்க பஸ் அது பார்ப்போம். நாங்கள் இப்படியோ ஒரு நாள் லீவில் ஓட்டு அந்த ஓடிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் இவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, விளையாடிக்கிட்டு இருக்கேன். வணக்கம், நான் உங்கள் சசினிஷா ஃபேமிலி. இன்றைக்கி இங்கே புதன்கிழமை விடுமுறை நாள். இந்த விடுமுறை நாளில் பிள்ளைகளுக்கு நான் என்னென்ன கிளாஸுக்கெல்லாம் கொண்டே விடுகிறேன், நான் தனியாக என்னென்ன காரியங்கள் 4 பிள்ளைகளோடு செய்கிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க நாங்கள் இப்போ பாருங்கள் நாங்கள் பஸ் எடுத்து போகிறோம். வாங்க பார்ப்போம் எப்படி நாங்கள் போகிறோமெண்டு. எங்களோட கூட நீங்களும் இன்றைக்கு பயணம் செய்யுங்க. நான் இவர்களை 4 பேரையும் கூட்டிக் கொண்டு தனியாகத்தான் போகிறேன். பாருங்கள், வாங்க நாங்கள் போகிறோம். பாருங்கள், இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் இருந்து பஸ்ஸுக்காக போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் போயிட்டு பஸ் எடுத்து நாங்கள் பீசனுக்கு போகிறோம், குளிக்கிற இடத்துக்கு. இன்றைக்கி தான் நாங்கள் முதல் தடவையாக கொண்டு விடுறோம். போன வாரம் போயிட்டு திரும்பி வந்துட்டோம். இன்றைக்கி போவோம். வாங்க, நான் இன்றைக்கி போவேன். இந்த புதன்கிழமை லீவில் எந்தெந்த கிளாஸுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோன்னு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம். இதோ பாருங்க, நாங்கள் ரோடு கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு பக்கத்தில் தான் பஸ் ஸ்டாப். இப்போ நாங்கள் பஸ்ஸுக்காக போகிறோம். பாருங்கள், நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம் பஸ் ஸ்டாப்பில். இங்கே பாருங்கள், எங்களோட பஸ் ஸ்டாப்பில் ஒரு லைப்ரரி மாதிரி வச்சுருக்குறாங்க. அதில் அநேக புத்தகங்கள் இருக்கும். விரும்பியவர்கள் எடுத்துக்கொண்டு போய் வீட்டில் படித்துட்டு திருப்பி கொண்டு வந்து வைக்கலாம். இதுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. இது எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துகிட்டு கொண்டு வந்து வைப்பாங்க. பாருங்க, ரோட் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ரவுண்டாக போட்டுருக்குது. அது எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு கடல் தீம் செட்டு. அங்கே பாருங்கள், எங்களுடைய பஸ் வருது. நாங்கள் இப்போ ஏறி போகிறோம். பாருங்கள், நாங்கள் பஸ்லேருந்து இறங்கி நாங்கள் இப்போ குளிக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்குறோம். பிசனுக்கு நீச்சல் பழகிறதுக்காக வந்திருக்கணும். இதுதான் அந்த இடம். வாங்க பார்ப்போம். பாருங்கள், அவர்கள் உள்ளே போயிட்டார்கள். இப்போ கதவை பூட்டி விட்டார்கள். 12 மணிக்கு எடுத்துட்டாங்க சரியா. நாங்கள் இனிமேல் 12:45 தான் கதவை திறப்பாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணுறவர்கள் வெயிட் பண்ணலாம். வீட்டுக்கு போயிட்டு வர்றவர்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணணும். ஓகே, வெளியில் வரும்பொழுது பார்த்துக்கலாம். நாங்கள் முடிச்சுட்டு வந்துட்டார்கள். நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இனிமேல் கிளம்ப போகிறோம். வாங்க போகலாம். இப்போ பாருங்கள், நாங்கள் பிசி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். பஸ் இல்லை, அதனால் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் போயிட்டு வந்துட்டு எல்லாம் குளித்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நாங்கள் தமிழ் கிளாஸுக்கு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்ன செய்கிறோம்ண்டு. இது எங்களை இன்றைக்கி 2வது டியூஷன். இன்றைக்கி இன்னும் ஒரு டியூஷன் இருக்குது, இங்கிலீஷ் கிளாஸ். இப்போ பார்த்திங்கன்னா நேரம் பார்த்திங்கன்னா இப்போ 2 மணிக்கு கிளாஸ். இப்போ 1:55. நாங்கள் இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் நடந்து போகணும். அப்புறம் அங்கேருந்து திருப்பி எடுத்துகிட்டு 3:30க்கு எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி 4:30க்கு கொண்டு போய் இங்கிலீஷ் கிளாஸில் விடணும். நாங்கள் புதன்கிழமையில் நான்
என்னெல்லாம் இவங்களுக்கு செய்கிறேன்ன்றதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படித்தான் இந்த விடுமுறையில் நான் தனியாக அவியல் 4 பேரையும் வச்சு செய்கிறேன்னா. இப்போ அவியல் அங்கே வீட்டை இருக்கணும் சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் கொண்டு இப்போ விட்டுட்டு வரணும். இப்போ அவியல் அப்பாவோட இருக்கணும், நாங்கள் 2 பேரும் தனியாக போயிட்டு இருக்கிறோம். அவியல் 3 பேரையும் அப்பா பார்த்து கொள்வார். இப்படித்தான் நாங்கள் விடுமுறை நாட்களை வந்து நாங்கள் கழிக்கிறோம். நான் வந்து வீட்டிலையே தமிழ் சொல்லி கொடுத்தேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தமிழ் கிளாஸுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா இனிமேல் ஒவ்வொரு எக்ஸாமும் எழுதணும். அப்போ இவளுக்கு வந்து இப்போ அவள் வந்து சோதித்து பார்த்துட்டு இவள் 1ஆம் வகுப்பு படிக்க தகுதி என்று சொல்லி இப்போ அதில் விட்டுருக்கார்கள். இந்த ஆண்டு இவள் ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் எழுத போகிறா. அதனால் இப்போ தான் இவள் எல்லா கிளாஸுக்கும் சேர்த்துருக்கு இந்த வருஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தமிழ் கிளாஸுக்கு போயிட்டு மிச்ச காரியத்தை பார்ப்போம். பாருங்க நம்பர்களே, நாங்கள் இப்போ தமிழ் கிளாஸ் கிட்ட வந்துட்டோம். இதுதான் தமிழ் கிளாஸ். தொடர்ந்து பார்ப்போம். அலே இப்போ நாங்கள் வந்து தமிழ் கிளாஸ்லேருந்து எடுத்துட்டோம். இப்போ வந்து டைம் வந்து 4:10. நாங்கள் இப்போ 4:30 இங்கிலீஷ் கிளாஸ் போட போகிறேன். வாங்கோ இப்போ இங்கிலீஷ் கிளாஸ் வைக்கிறது பார்ப்போம். நாங்கள் இப்படியோ ஒரு நாள் லீவில் ஓட்டம் தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். இதுதான் மக்களே நாங்கள் இங்கிலீஷ் கிளாஸ். நாங்கள் வந்துட்டோம். என்ன நேரம் இருக்குது, நாங்கள் வெயிட் பண்ணணும். எங்களை உள்ளே விட மாட்டாங்க. இவ தான் உள்ளே போவா. விட்டுட்டு நாங்கள் வெளியில் அத்தோம் பண்ணோம். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். அவள் படிச்சுட்டு வருவாள். எங்களுக்கு நேரம் இருக்குது, நாங்கள் அதனால் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். உள்ளே விட மாட்டாங்க. சரியான டைமுக்கு கரெக்டாக எடுத்துருவார்கள். இங்கே பாருங்கள், இவங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க, விளையாடிக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ பாருங்கள், நாங்கள் டியூஷன் கிட்ட எடுத்தாச்சு. இப்போ வந்து இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகிட்டு. இப்போ எக்ஸ்ட்ரா அங்கே ஒரு கேம் ஒன்று செஞ்சவா. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். நிறைய நாள் இப்படி தான் எங்களுக்கு போச்சு. இப்போ பாருங்கள், நாங்கள் டியூஷன் விட்டு வீட்டை வந்துட்டோம். அப்பா வந்து இப்போ எங்களுக்காக சமைச்சிட்ருக்கார். கோழி குழம்பும் சோறும் ரெடி ஆகிட்டுருக்கு. எங்களை பாருங்கள், கத்திரிக்காய் பாக்கறி முட்டையும் அவிச்சு வச்சுருக்கிறார். இப்படி தான் இன்றைய நாள் பொழுது எங்களுக்கு போனது. புதன்கிழமை விடுமுறை நாட்கள். இங்கே 5ஆம் வகுப்பு வரை படிக்கிறவர்களுக்கு விடுமுறை, மற்றவர்களுக்கு பள்ளிக்கூடம் வந்து அரை நேரம் இருக்கிறது. இந்த வயசில் தான் இவர்களை நாங்கள் எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கெல்லாம் விடுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய என்ன கருத்துக்கள் தெரிவிக்க விருப்பமாக இருக்கிறீர்களோ அந்த கருத்தை நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி. நாங்கள் உங்கள் சசினிஷா. ஓகே, பாய் மக்களே. நன்றி. நான் உங்கள் சசி.
ஓய் எழும்பிட்டீங்களோ எங்கட குட்டி தாங்க எழும்பிட்டோ வாங்க 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 ஓகே பாய் நாங்கள் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறோம் நன்றி